Welcome to the press and thank you to Madam. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை இன்னைக்கு பார்த்ததுல சாரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் a big congratulations to Dr. Madan Mohan sir, who's our most senior consultant cardiologist. Doing more better is our motto in MGM Malar Adayar, and we have been following this, and I'm sure that all of you have been following us as well with all the milestones which we have achieved in the last 3 years. And today here we are to give you the information about a significant milestone, which is doing a catheter-based cardiac care by successfully performing India's first combined transcatheter aortic valve implantation, which is called TAVI, and which is also used to treat both a structural valve defect. Along with that, they have also done an implantation of a dual chamber leadless pacemaker. So that actually corrects a cardiac electrical disorder. So these two together being done is the first time in India, and we congratulate Dr. Madan Mohan sir and the whole team of MGM Malar Adayar regarding this. Sir will be talking to you more about this, and the advantages of this procedure is obviously there will be some people who are in the older age group who will not be able to do surgeries, and these procedures can be done for them, like one of our madams who's nearly 75-year-old madam. And we also have some people who cannot undergo high risk surgeries. So for all these people, these catheter procedures are very, very useful, micro invasive procedures. So I would hand it over to our renowned doctor, Dr. Madan Mohan sir, to address you with these procedures, and thank you all for your support. வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டேஜ் மக்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் சொல்லும்போது முக்கால்வாசி நேரம் அவங்க ஃபேமிலியில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, ஆப்ரேஷன் இந்த வயசில் நமக்கு தேவையா, ஏன்னா அதனால என்ன விளைவு வரும்னா இன்ஃபெக்ஷனு, ரொம்ப நாள் நீண்ட நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இதெல்லாம் மனசில் நம்ம வச்சுட்டு ஓல்டேஜ் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி, ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த ரெண்டு ப்ரொசீஜர். ஒன்று வந்து பேஸ் மேக்கர். இப்போ அம்மாவுக்கு வந்து 75 வயசு ஆகுது, ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பேஸ் மேக்கர் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன், இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஹார்ட்டில் உள்ளே கொண்டு போய் அந்த ஒயரை சொருவி அந்த இதயத்தை இயங்க வைக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது அது ஒரு சர்ஜரி. அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ஜரியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த நவீனமாக கத்தீட்ரு பேஸ் அப்படின்னா இந்த நரம்பு வழியாக போய் உள்ளர அந்த பேஸ் மேக்கரை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ப்ரொசீஜர், மொத்தம் 2 ப்ரொசீஜர் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஒன்று பேஸ் மேக்கர் வித்தவுட் ஆப்ரேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்வு, இதயத்தில் ஒரு வேல்வு வந்து பழுதடைந்து அந்த அயோட்டிக் வேல்வுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு வரைக்கும் முதல்லேருந்து அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் வேல்வை பொறுத்துறது. ஸோ அது பேர் அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, அதையுமே கத்தீட்ரு பேஸ்ட், அதான் அந்த இரத்த குழாய் மூலியமாக வேல்வை எடுத்துட்டு போயிட்டு இதயத்தில் பொருத்தியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு பண்ணியிருக்கிறது இதான் நாங்கள் முதல் முறையாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ரொசீஜர் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன். ஒன்று வந்து அயோட்டிக் வேல்வ், அது பேர் டாவின்னு பேர். பேஸ்மேக்கருக்கு வந்து லீட்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ இது வந்து ரெண்டுமே புதிதாக வந்த கருவி இந்தியாவுக்கு. இது ரெண்டுமே அம்மாவுக்கு ஒரே டைமில் ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி பண்ணதில் அம்மா வந்து 48 ஹவர்ஸில்
எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா வீட்டுக்கு நடந்து போயிட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க வரும்போதே அழகா நடந்து போனாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரைட்டாவே ப்ரொசீஜரா இந்த கருவியை இங்கேருந்து நம்ம ரத்த குழாய் மூலியமா எடுத்துட்டு போயிட்டு இந்த ரத்த குழாய் மூலியமா இந்த கருவி போயிட்டு இதயத்துல இந்த இடத்துல கொண்டு போய் அந்த வேல் வந்து இந்த இடத்துல பொருத்தி இருக்கும். இது மூலியமா அப்படியே இம்ப்ளான்ட் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இது வந்து டாவிங்கிற ப்ரொசீஜர். ஸோ இப்போ இந்த எல்லாமே இந்த ரத்த குழாய் மூலியமா போய் இதயத்துல பொருந்துருது. இது டாவிங்கிறது பேரு. அது பாத்தீங்கன்னா வேல் வந்து இதுதான் அந்த வேல்வு. இது பாத்தீங்கன்னா இந்த நமக்கு இதயத்துல உள்ள வேல்வு இது. இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான் அது வேல்வு. மெட்டலோட சேர்த்து உள்ள கொண்டு போய் பொருத்திடுவாங்க. இது பேரு டாவின்னு பேரு. ஸோ இதுவுமே இதுல இம்ப்ளான்ட் ஆகி உள்ள கொண்டு போய் உள்ள தள்ளிட்டு வெளியில வர்றது. இது வந்து டாவின்னு பேரு. இன்னொன்று பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர்ங்கிறது பாத்தீங்கன்னா இது இதயத்துல அந்த காலத்துல நான் என்ன சொன்னேன்னா, இங்கதான் பேஸ் மேக்கர் இந்த பெருசா உள்ள கருவி ஆப்ரேஷன் பண்ணி இதை அங்க வைக்கிறது. பட் இப்ப நவீனமா இந்த ஒரு புல்லட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இங்க ஒரு புல்லட் இங்க ஒரு புல்லட், 2 புல்லட்டா கொண்டு போய் அப்படியே உள்ள கொண்டு போய் வைக்கிறது. இது வந்து பேஸ் மேக்கர். இந்த 2 ப்ரொசீஜருமே அம்மாவுக்கு வந்து வித்தவுட் ஆப்ரேஷன்ல நம்ம பண்ணியிருக்கோம். இது பண்ண பிறகு அவங்களுக்கு இவங்க என்ன காரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா, மயக்கம் ஒரு 5-6 வாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, கான்சியஸே இல்லாம. ஸோ இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது டயக்னோசிஸ்ல ஒன்று பேஸ் மேக்கர் ப்ராப்ளம் இருந்தது, இன்னொன்று வந்து அயோட்டிக் வேல்வு சுருங்கி இருந்தது. அது பேர் சிவியர் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அயோட்டிக் வேல்வ் சுருங்கினத்துக்கு இந்த டாவி ப்ரொசீஜர் பண்றோம். ரெண்டாவது பேஸ் மேக்கருக்கு இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர் வித்தவுட் ஒயர் மூலியமா இது ரெண்டையுமே பொருத்தி ஆப்ரேஷன் இல்லாம நம்ம இதை சக்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ அவங்களுக்கு அதுல பண்ணி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் மேல ஆகுது. இன்னும் அதுக்கப்புறம் மயக்கம் எதுவுமே வராம நல்லா நடந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம மூச்சு வாங்குறதும் ஒரு சிம்டம். அந்த மூச்சு வாங்குறதும் பாத்தீங்கன்னா இந்த அயோட்டிக் வேல்வ் வந்து சுருங்கி இருக்கிறதுனால மூச்சு வாங்குறதும் அதிகமா இருக்கு. இது 2 பிரச்சனையுமே சால்வ் பண்ணோன்னே அவங்க இந்த மூச்சு வாங்குறதும் இல்லை, அடுத்தது மயக்கம் வர்றதும் இல்லை. இது 2 ப்ரொசீஜருமே இப்ப முதியோர்களுக்கு நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகுது. அது இந்தியாவில் முதல் முறையா 2 ப்ரொசீஜரும் அவங்களுக்கு வந்து பண்ணும்போது நம்ம ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்டா நம்ம தான் இதை பண்ணியிருக்கோம் இந்தியாவில். அந்த அயோட்டிக் வேல்வ் டாவி ப்ரொசீஜர் 1 hour. ஸோ 2 hours நம்ம 2 ப்ரொசீஜரும் பண்ணோம். ஆர்டினரி பேஸ் மேக்கர் பாத்தீங்கன்னா இங்க பேஸ் மேக்கர் இருக்கும், அந்த பெருசா இருக்கு பாத்தீங்களா, இந்த இது இங்க வச்சுட்டு ஒயரோட அதான் லீடு, அந்த லீடை கொண்டு போய் ஹார்ட்ல கனெக்ட் பண்றது. இது வந்து லீடே இல்லாதது, அது புல்லட் மாதிரி இருக்கும் அந்த இதாட்டம், அது வந்து லீடு இல்லாதது. ஆல் இம்போர்ட்டட். இல்ல அனஸ்தீசியாவே கொடுக்காம தான் பண்ணிருக்கோம். நல்ல கான்சியஸா இருக்கும்போது தான் பண்ணுவோம். அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம என்னன்னா கண்ணில் ஒரு துணி வச்சு மூடிடுவோம், அது இல்லாம நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா அனஸ்தீசியாங்கிறது லங்ஸுக்காக வென்டிலேட்டர்லாம் போட்டு பண்ணும்போது திருப்பி நுரையீரல் இதுல இருந்து வெளில வர்றது, அது திருப்பி அது ஒரு பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அதுல இருந்து தவிர்க்கிறது தான் வித்தவுட் அனஸ்தீசியா. இந்தியா கரெக்ட். அந்த பழைய பேஸ் மேக்கர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் தான் வரும். இது வந்து 17 years to 20 years வருது. மெட்டல். அதே மாதிரி டாவிங்கிறது ஒரு இதயத்துல அந்த வேல்வு பழுது அடைந்திருக்க அயோட்டிக் வேல்வை நம்ம பொறுத்துறது தான் டாவின்னு பேரு. அதுவுமே வந்து 10 வருஷம் 15 வருஷம். ஆமா,
இப்போ ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்வு வழியாக தான் நம்ம ஹோல் பாடிக்கு blood வருது. அது சுருங்கிருச்சுன்னா அது பேர் அயோட்டிக் வேல் ஸ்டினோசிஸ்ன்னு பேர். ஸோ அப்போ வந்து ஸ்டினோஸ் ஆயிடுச்சுன்னா இதயம் வந்து பம்ப் பண்ண முடியாது. பம்ப் பண்ண முடியாதனால பின்னாடி என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். எவ்வளவு காஸ்ட் ஆகுது மெடிக்ளைம் கவர் ஆகுதா? ரஃப்லி ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்கு. நம்ம ஆர்டினரியாக ஒரு 8 lakhsலேருந்து ஒரு 15 lakhs வரைக்கும் போகும். கம்பெனி அது வித்தியாசம். இது மெடிக்ளைம் மாதிரி அது ஏன் மெடிக்ளைமில் எல்லாம் கவர் ஆகுது. எப்படிமா நீங்க ஃபீல் பண்றீங்க? எப்படி வணக்கம். எனக்கு டாக்டர் ரொம்ப வருஷமா எங்களுக்கு தெரியுங்க. என் ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்காரு. ஓ, இந்த மாதிரி இருக்கிற எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது ஒரு 6 years ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எதுனாலும் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துடும். ஓ, அந்த ஆப்ரேஷன் சொல்லுங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணது. ஒரு 2 மாசமா ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்னு அப்படியே இருந்தேன். ஓ, எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீ டாக்டரை பார்த்துரு, டாக்டரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஒன்றும் டிசைட் பண்ணணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தோம். இப்போ டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் மேக்கப் போடணும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் ரொம்ப பயந்துட்டு தான் அந்த ஆப்ரேஷன் கிடையாதுமான்னு சொன்னார். நான் உங்களுக்கு சும்மா வெறும் மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவேன். அதே மாதிரி மயக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் கூட அவளுக்கு அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. 2 days கழித்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து வாங்க, அந்த வால்வும் பொறுத்திடுறேன், உங்கள் நல்ல நீண்ட ஆயுளோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ பயமே போயிடுது, எனக்கு. சரி, நமக்கு டாக்டர் இருக்கார், நமக்கு என்ன பயம்ன்ற ஒரு தைரியம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து அட்மிட் ஆனோம். அதுக்கப்புறம் இந்த வால்வு பொறுத்துனாருங்க. அதுவும் ஒன்றுமே தெரியாது. உள்ள போனது தான் எனக்கு தெரியுமே தவிர என்ன பண்ணாங்க எது பண்ண ஒன்றுமே தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிவிக்கணுன்றது எனக்கும் என்ன, நான் டாக்டரை கேட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பண்றது தான். சரி, இப்போ எப்படி மயக்கம்லாம் வருதா திருப்பி உங்களுக்கு? மயக்கம்லாம் கிடையாது. இப்ப நல்லா இருக்கேன். ஒரு 4 தடவை விழுந்துட்டேன். ஒரு தடவை வீட்டு படியிலேருந்தே உருண்டுறது கீழே விழுந்தேன். கோவில் போயிருந்தேன். அந்த அம்மா தான் ஒரு நெஞ்சில இருந்து எனக்கு சரி பண்ணி விட்டாங்க. வெயிட் பண்ண கார் பார்க்கிங் வரணும்ட்டு அப்படியே மல்லாக்கா விழுந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3rd வந்து அப்போ ஒரு சமயம் விழுந்தேன். சரி, இப்பயே இருந்து எனக்கு ஒரு பயம் மட்டும் என்ன பண்ணுவாங்களோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 4வது மயக்கம் வந்து இருந்தப்போ அது எந்த இடத்துல பட்டுன்னு தெரியல, பிளட் வந்து. அப்போதான் எனக்கு ரொம்ப பயம் வந்து, சரி நம்ம போயிடுவோம் டாக்டர் கிட்ட, இவ்வளவு தூரம் நம்மளுக்கு டாக்டர் தைரியம் கொடுக்கும்போது போவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து அட்மிட் ஆனவங்க. புதன்கிழமை மார்னிங் பண்ணிட்டாரு. 1 hour தான், ஒண்ணுமே தெரியல. நடந்து போனது நடந்து வந்ததுதான் தெரியும் எனக்கு. 2 daysல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், டிஸ்சார்ஜ். இந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் செலக்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் எப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்காக வந்தீங்க? எப்படி வந்தீங்க? எங்களுக்கு ரொம்ப நாள் மலர் ஹாஸ்பிட்டல் தெரியும். இவரை எங்க அதனால இவரை தேடிதான் வந்தோம் நாங்க. வேற டாக்டர் அதுக்கப்புறம் 10 டாக்டர் பார்ப்போம்னு சொல்லி ஃபேமிலி டாக்டர் ஆயிட்டாரு எங்களுக்கு அவரு. எனக்கு ஒரு மாதிரி 4 பேர் தெரியறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன், சரிம்மா பாக்குறேன் அப்படின்னு. பிளட் தின்னர்னு ஒரே ஒரு பிளட் தின்னர் போடுவோம் சார். அது நீங்க அந்த வேல்வ் வந்து கிளாட் ஆகிடக்கூடாது. அது லைஃப் லாங் போடுது. எங்கள் வீட்டம்மா வந்து அடிக்கடி மயக்கம் வந்துட்டே இருந்தது. நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். இது மாதிரி ஒரு வால்வோட பொறுத்து பேசுவாங்கன்னு சொன்னார். சரி, வந்து அட்மிஷன் கொடுத்தோம்.
ஆனால் ஒரு மணி நேரத்தில் அவர் பேசுகிற பிறகு திருப்பி ஒரு வாரத்தில் வந்து இந்த மயக்கத்துக்கு ஏதோ ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு கேட்டதப்போ ஒரு வாழ்வு ஒரு சொன்னாரு. சரி அதுவும் வந்து ரொம்ப ஒரு 1 ஹவரில் பண்ணி அமைச்சிருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. சரி பண்ணிடுங்க சார் அப்படின்னு அதே மாதிரி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ எந்த வித ப்ராப்ளம் இல்லாத அவங்க நல்லா இருக்காங்க. சாருடைய கையால் அவங்க காப்பாற்றி கொடுத்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். டாக்டர் மதன் மோகன், கார்டியாலஜிஸ்ட், மலர் ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு அவங்களுக்கு 75 வயசு அம்மா. அவங்களுக்கு 2 விஷயங்கள். ஒன்று, மயக்கம் வந்துட்டே இருந்தது, அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. 2வது, மூச்சு வாங்கிட்டே இருந்தது. ஸோ இது 2 இதுக்குமே டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வேல்வு சுருக்கம், அயோட்டிக் வேல்வு சுருக்கமாக இருந்தது. இன்னொன்று பல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்குன்னு, அது பல்ஸ் வந்து சீராக வராமல் இருந்தது. ஸோ இந்த 2 பிரச்சனையுமே நம்ம வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் இன்னைக்கு 2 ப்ரொசீஜர் அவங்களுக்கு மயக்க மருந்து இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று டாவிங்கிறது அயோட்டிக் வேல்வை பொறுத்துறது. இன்னொன்று பேஸ்மேக்கர், லீட் இல்லாத ஒரு பேஸ்மேக்கர், லீட்லெஸ் பேஸ்மேக்கர்னு பேர். ஸோ இது 2மே வித்தவுட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க 2 நாளில் வீட்டுக்கு போகிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஓல்டு ஏஜில் எல்லாருமே பயப்படுறது ஆப்ரேஷனுக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பூம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து அவங்களும் மனசில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 ப்ரொசீஜருமே வித்தவுட் சர்ஜரி பண்ணி 2 நாளில் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இது வந்து நம்ம முதல் முறையாக இந்தியாவிலே நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த 2 ப்ரொசீஜருமே அம்மாவுக்கு பண்ணியிருக்கிறது இது முதல் முறையாக இருக்கும். ஒவ்வொரு நாள் சேர்த்து கம்பைன் பண்ணி. Thanks.